வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பிரபல தமிழ் சினிமா நடிகை தற்கொலை சார்ந்து திருப்பங்கள் அவ்வப்போது அரங்கேறிட்டே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வந்திருக்கு. இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். தீபா என்கிற பவுல் அண்ட் ஜெசிகா அமரநாதன், இவங்களுக்கு வயசு வெறும் 29 மட்டும்தான். இவங்க ஆந்திர மாநிலம் சத்தியவேடு பகுதி இருக்குல்லங்க, அங்கே இருக்க ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்கிற அவங்களுக்கு தான் சினிமா ஆசை எட்டி பார்க்குது. சிறனவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம சென்னைக்கு கிளம்பி போகலாம், அங்கே தமிழ் படங்களில் கண்டிப்பாக நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இப்போத்துலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்ராக்ஸாக ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆந்திராவிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வராங்க. வந்த இவங்க சென்னை விருகம்பாக்கம் பகுதி இருக்குல்ல, அங்கே இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு எடுக்கிறாங்க வாடகைக்கு. அந்த வீட்டில் இவங்க கூட வேறு யாரும் கிடையாது, இவங்க மட்டும்தான் தங்கியிருந்தாங்க. இவங்க அங்கே இருந்தபடியே தான் சினிமா வாய்ப்பு தேடி அலையிற வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் தான் நாம் டைரெக்டாக போயிட்டு நிறைய டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த சினிமா சான்ஸ்க்காக. ஆனால் இப்போ தான் டிஜிட்டல் யுகம் மேலே வளர்ந்துருக்கு. ஸோ தன்னோட திறமையை வெளிப்படுத்துகிற வகையில் நடிக்கிற மாதிரியும் இல்லைனா இந்த பாடல் வரிகளுக்கு இதழ அசைக்கிற மாதிரியும் ஒரு சில வீடியோக்களை இவங்க அப்பப்போ பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. அதுவும் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குங்க, அதுக்குன்னு எல்லாத்துலேயுமே பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் டிக்டாக் இந்தியாவில் பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல நிறைய வீடியோஸை வெளியிட்டிருக்காங்க. அண்ட் யூடியூப்ல ஒரு தனியாக சேனலே ஓப்பன் பண்ணி அதுலேயும் வீடியோஸை பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா தளங்கள்லையும் அவங்களோட வீடியோவை கண்டிப்பாக அவங்களால பார்க்க முடியும். இந்த முகத்தை நீங்கள் ஒரு தடவையாச்சும் இந்த சோஷியல் மீடியாவில் அதிகமாக பயணிக்கிறவராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இவங்களை. இவங்களுக்கு இதன் மூலமாக என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பட வாய்ப்புகள், பெரிய படங்களில் வாய்ப்புகள் கிடைக்குது. ஒரு படம் பார்த்தீங்கன்னா துப்பறிவாளன், இன்னொரு படம் ராட்சசன். இந்த 2 படமும் எந்த அளவுக்கு தமிழகத்தில் ஹிட் ஆச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். இந்த 2 படங்கள்லேயும் இவங்களுக்கு லீட் ரோல்லாம் கிடைக்கல. இந்த துணை நடிகைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கேரக்டருக்காக தான் இவங்களை பயன்படுத்தி இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் வாய்தா அப்படின்ற படத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாசஸோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும் பாருங்க. அந்த வாய்தா படத்தில் கதாநாயகியாக இவங்க அறிமுகமானாங்க. கிட்டத்தட்ட சில வருஷங்களுக்குள்ளேயே இந்த வளர்ச்சி அப்படின்றது பெரிய விஷயம்தான். சரி, தமிழ் சினிமாவில் இவங்களுக்குன்னு தனி இடத்த பிடிப்பாங்கன்ற நம்பிக்கை பல பேருக்குமே எழுந்துச்சு. ஏன்னா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க. அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. மற்ற தளங்களையும் ஃபேன்ஸ் இருக்காங்க. இதுக்கெல்லாம் மேலே அந்த படம் மூலமாக இவங்களுக்கு நல்ல பேரும் கிடச்சிது. இது எல்லாம் வச்சு தான் பல பேரும் முடிவு பண்ணுது, இந்த பொண்ணு கண்டிப்பாக சினிமாவில் ரவுண்டு வருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கொடுமைங்க, இப்போ அவங்க உயிரோடு இல்லை. என்னன்னா, இவங்க சென்னைக்கு வந்த பிற்பாடு தினமும் அவங்களோட ஃபேமிலி கிட்ட, ஆந்திராவில் இருக்க அவங்களோட ஃபேமிலி கிட்ட ஃபோனில் பேசுவாங்களாம். ஒரு நாளைக்கு ஒரு காலாச்சும் பேசுவாங்களாம். ஆனால் சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி கிட்ட ஃபோன் பேசுறதையே இவங்க அறவே தவிர்த்திருக்காங்க. அதில் அந்த குடும்பமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பொண்ணு ஏதோ மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னதான் ஹெக்டிக்கான ஒர்க் இருந்தாலும் ஒரு காலாச்சும் பேசுகிறவங்க இந்த கடந்த சில நாட்களாக பேசாமல் இருந்திருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதே சந்தேகம் வந்திருக்கு, ஏன் இது போல் தனிமைப்படுத்திக்கிற அவளே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சந்தேகங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்க அதே நேரம் இவங்களோட வீட்டு கதவு இருக்குல்ல, இந்த கதவை உட்புறமாக தாழிட்டு வீட்டுக்குள்ளே தற்கொலை செஞ்சுருக்காங்களாம். தூக்கிலிட்டபடியே அவங்களோட ஷால் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபேனில் மாட்டி தற்கொலை பண்ணியிருக்காங்க. பிரேத பரிசோதனை ஏற்பாடுகள் தீவிரமாக நடத்தப்பட்டு அதுக்கப்புறமா இவங்களோட பிரேதத்தை கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே அனுப்பி வச்சிடறாங்க. சந்தேக மரணம் இது சார்ந்த வழக்கை பதிவு பண்ணி போலீஸார் விசாரணை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. கோயம்பேடு போலீஸார் இருக்காங்களா, இவங்க தான் முதற்கட்ட தகவல்களை இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஒருதலை காதல் விவகாரமா இது இருக்கலாம்னு அவங்க பசியம் பண்ணியிருக்காங்க. அண்ட் விரக்தியில் எடுக்கப்பட்ட முடிவு இதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படிப்பா இந்த அளவுக்கு போலீஸார் முதற்கட்ட தகவலை வெளியிட்டிருக்காங்க? ஏன்னா ஒருதலை காதல் அப்படின்றது காரணம் இல்லாமல் போலீஸார் சொல்லிட மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் இந்த வார்த்தை பதவியில் எப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். நீங்கள் நினச்சது கரெக்டு தான். போலீஸார் ஒரு விஷயத்தை பேஸ்மெண்ட் இல்லாமல் பெருசாக பேச மாட்டாங்க. ஒரு தற்கொலை கடிதம் கிடச்சிருக்குங்க இவங்களோட வீட்டில் இருந்து, அதை போலீஸார் கைப்பற்றியிருக்காங்க. அதில் என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு போதிய பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்களாம். நான் ஒருத்தரை உயிருக்கு உயிராக காதலிச்சேன், ஆனால் அந்த காதல் கை கூடலை. இதனால் இந்த உலகத்தில் எனக்கு வாழ விருப்பம் இல்லை, எனக்கு யாரும் ஆதரவாக இல்லை, இதனால தான் தற்கொலை செஞ்சுக்க போகிறேன், என்னோட சாவுக்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கிறதா போலீஸார் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 காரணங்கள் இங்கே பார்க்கப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா போதிய பட வாய்ப்பு இல்லை அப்படின்றது, இன்னொன்று லவ் ஃபெயிலியர். ஒரு தடவையாக ஒருத்தரை லவ் பண்ண மாதிரி இதில் காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கடிதம் சார்ந்த ஒரு விரிவான விசாரணையும் போய்கிட்டு இருக்கு, அதை பற்றி நான் போக சொல்கிறேன். தீபாவோட செல்ஃபோனை போலீஸார் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்திருக்க தகவல் படி பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட 3 செல்ஃபோனை பயன்படுத்தினதா சொல்லப்பட்டு இருக்கு. இவங்களுக்கு நெருங்கிய வட்டார தகவல் இருந்து அதுலேருந்து ஒரு செல்ஃபோனை தான் போலீஸார் பறிமுதல் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இவங்க கடைசியாக யார் யார்கிட்டலாம் பேசினாங்க, இவங்களுக்கு வந்த கால்ஸ் ஏது, இங்கேருந்து போன கால்ஸ் ஏது, இது எல்லாத்தையுமே கிராஸ் செக் பண்ணுற வேலையை போலீஸார் இப்போ கையில் எடுத்திருக்காங்க.
இதுல இருக்கிற நபர்கள் இருக்காங்களே, அதாவது தீபா யார் யார்கிட்டலாம் பேசியிருக்காங்க, இந்த விஷயங்களை ஃபுல்லா தகவலை சேகரிச்சு அவங்கள விசாரணைக்கு ஆஜராகும்படி போலீசார் அழைப்பு விடுக்கிறதாவும் இப்ப தகவல் வெளியே வந்திருக்கு. இதுக்கு நடுவுல தான் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ற வேலையை போலீசார் கையில் எடுத்தாங்க. சிசிடிவி காட்சிகள் அப்படின்றது இவங்க தங்கியிருந்த அபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே பக்கத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராஸ்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கு. லிட்டரலாக இவங்களோட தற்கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் 2மே இருக்குன்றதெல்லாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மொதல் ஃபுட்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தீபா இறக்கிறதுக்கு முன்னாடி நாளுங்க, அந்த டைமில் ஆட்டோவில் இருந்து இவங்க இறங்குறாங்க, ரொம்ப சோர்வாக வீட்டுக்குள்ளே வராங்க. தெருவோரமாக அந்த ஆட்டோலேருந்து இறங்கிட்டு அதுக்கப்புறமா இவங்களோட வீடு நோக்கி அந்த படிக்கட் மேலே ஏறி வந்துகிட்டு இருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே. இந்த காட்சி தெளிவாக பதிவாகி இருக்கு, பட் ரொம்ப சோர்வாக இருந்திருக்காங்க. அண்ட் 2வது ஃபுட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒருத்தரை காதலிச்சதா சொல்லப்படுது பார்த்தீங்களா, அந்த நபரோட நண்பர் ஒருத்தர், அவர் பேர் இப்போ பிரபாகரன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அந்த பிரபாகரன் இவங்களோட வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி இன்னொரு சிசிடிவி காட்சியை வெளியாகி இருக்கு. இது சார்ந்து இந்த இறந்து போன தீபா இருக்காங்களா, அவங்களோட பிரதர் ராஜேஷ் அப்படின்றவர் நிறைய சந்தேகங்களை தெரிவிச்சிருக்காருங்க. தீபாவோட சகோதரர் ராஜேஷ் இப்போ என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாட்கள் முன்னாடி வரைக்கும் என் தங்கச்சி ரொம்ப நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா, அப்படி இருக்கிற பொண்ணு எப்படி திடீர்னு தற்கொலை முடிவை கையில் எடுப்பா எங்களுக்கு புரியல, என் தங்கையோட ஐஃபோனை காணவில்லைன்னு சொல்லியிருக்காருங்க. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சந்தேகத்தையும் தெரிவித்தார். இது போல் என் தங்கச்சிக்கு லவ்வர்னு ஒருத்தர் சொல்லப்படுது பார்த்தீங்களா, அவரோட ஃப்ரெண்டு மூலமாக தான் வீடு புகுந்து அந்த ஐஃபோனை தூக்கிட்டு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொருட்கள்லாம் கலைக்கப்பட்டிருந்துச்சு அங்கங்கே. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் மரணத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறதா இவர் ஓப்பனாக ப்ரெஸ்லேயே சொல்லியிருந்தாப்புல. அண்ட் அவங்க அதிகமாக பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா யார், இறந்து போன தீபா இருக்காங்களே, அவங்க அதிகமாக பயன்படுத்துறது அந்த ஐஃபோனை தானா, மற்ற ஃபோன்களோட அதை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்களாம். ஸோ அதை நாம் மீட்டிட்டாலே உண்மை வெளியே வந்துடுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ராஜேஷ்க்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மஹிவர்மன். யார் இவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறிமுக இயக்குனர் தான். இந்த வாய்தா படம் சொன்ன பார்த்தீங்களா, இவங்க ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருந்த படம், அந்த படத்தோட இயக்குனர் மஹிவர்மன். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப போல்டான பொண்ணுங்க, யார் தீபா, ஷூட்டிங்க்கு கூட அவங்க தனியாக தான் வருவாங்க, மற்ற நடிகைகள்லாம் ஒரு டீமையே கூப்பிட்டு வருவாங்க, இல்லைனா கூட ஒரு அசிஸ்டண்ட்டையாச்சும் வச்சுருப்பாங்க, அதை கூட இந்த பொண்ணு பண்ண மாட்டாங்க, ஒரு அசிஸ்டன்ட் கூட இல்லாமல் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. தீபாவோட குடும்பத்தை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது, அவங்க என்ன ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் எதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்கன்றது இப்போ வரைக்கும் எனக்கு புரியலன்னு அவர் சொல்லியிருக்காருங்க. இவங்களோட மரணம் சார்ந்து மட்டும் இல்லை, பல கலை நட்சத்திரங்களோட மரணம் சார்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்கிற விஷயம், ரொம்ப தைரியமான பொண்ணு, எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண பொண்ணு, ஆனால் எப்படி அவன் இந்த முடிவை எடுத்தா தெரியல, இதுதான் சொல்லுவாங்க. இதை டெம்ப்ளேட்டடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஜய் சித்ரா கேஸ் வரைக்கும் இந்த ஒரு டெம்ப்ளேட்டை பார்த்தோம், அதுக்கப்புறமா நிறைய வழக்குகள் சார்ந்த இதே டெம்ப்ளேட்டை பார்த்தோம், இங்கேயும் அதே டெம்ப்ளேட்டை பார்க்குறோம். இவ்வளோ தைரியமாக இருக்கிறவங்க எதுக்காக அப்பேற்பட்ட ஒரு கோழைத்தனமான முடிவு எடுக்கிறாங்கன்னு இப்போ வரைக்கும் புரியல. ஓகே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலைத்துறையினர் இருக்காங்களே, இவங்களுக்கும் கவுன்சிலிங் தேவைப்படுது. இதுதான் இங்கே நிதர்சனமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இப்போ ஒரு சாமானிய குடும்பத்தில் இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கேஸாக சென்சேஷனாக வெளியே வராது. இதுவே புகழ்பெற்ற ஒரு துறையில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு ஃபேமாக இருந்தாலே போதும், அவங்க ஏதாவது இது போல் நெகட்டிவான முடிவு எடுத்துறாங்கன்னா அது பெரிய பேசுபொருளாக மாறி நிற்கும். ஏன்னா அவங்களே நம்மளே இணைக்கிறது அந்த கலைத்துறை. சினிமா பார்க்காதவங்க இருக்கவா போறீங்க, ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதனால இவங்களோட இழப்பு அப்படின்றதும் அவங்களோட குடும்பம் சார்ந்த எந்த ஒரு தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் கூட அதில் மூக்க நுழைக்கிறத பல பேரும் நுழைக்கிறத பார்த்துருப்போம். ஸோ அப்பேற்பட்ட கலைத்துறைக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்ற ஐயம் இப்போ எழுந்திருக்கு. ஒரு பக்கம் காவல்துறையினருக்கே கவுன்சிலிங், ஏன்னா அங்கேயும் தற்கொலைகள்ன்றது தவிர்க்க முடியாத ஒன்றா இருந்துருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி சமீபத்தில் தமிழக அரசால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்காக உளவியல் ஆலோசனை வழங்குறதுக்குன்னு ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணியிருந்தாங்க. தமிழக முதலமைச்சர் அதை லான்ச் பண்ணியிருந்தாரு. அது சார்ந்த நூற்றுக்கணக்கான வாகனங்களும் படையெடுத்து போச்சுங்க. தமிழகத்தில் இருக்க மூலா முடுக்கில் இருக்க எல்லா பள்ளிகளையும் நோக்கி படையெடுத்து போச்சு. இந்த அளவுக்கு என்னதான் தற்கொலை எண்ணத்தை தடுக்கிறது சார்ந்த அரசு முயற்சி பண்ணாலும் இது போல மரணங்கள் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சமீபத்தில் கூட தூரிகை, இவங்களோட இழப்பை யாராலையும் ஈடுகட்ட முடியாத எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிரபல பாடலாசிரியர் கபிலன் அவர்களோட மகள், அவங்களும் சமீபத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு வடு மறையறதுக்குள்ளேயே இப்போ இன்னொரு தற்கொலை. ஓகே, ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வே ஆகாதுங்க. இதை நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாம் எதுக்காக தற்கொலை சார்ந்த எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் உடனே நம்ம மக்கள்கிட்ட கொண்டு வரனா, ஒரே ஒரு நோக்கம், எங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாவது அட்லீஸ்ட் ஒருத்தராவது திருந்துவீங்களே, அதுக்காக தான். யாருக்கு தெரியும், இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் கூட மேபி அந்த தாட் இருக்கலாம். தயவு செஞ்சு அந்த முடிவை கையில் எடுத்துடாதீங்க. இதை விட கொடுமை உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது. ஒரு செகண்டில் முடிவு பண்ணி போயிடுவீங்க நீங்கள். ஆனால் அதுக்கப்புறம் உங்களை சார்ந்தவங்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா, உங்கள் அம்மா அப்பாவோ இல்லை உங்களை நெருக்கமானவங்களோ, எல்லாரும் வாழ்க்கையோட ஒவ்வொரு செகண்டையும் நரகமாக நினச்சி கடந்துட்டு இருக்கணும். அவ்வளோ கொடுமையாக இருக்கும். அந்த வழியை ப்ளீஸ் யாருக்கும் கொடுத்துடாதீங்க.
அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.